அல்லேலூயா. அது கிறிஸ்மஸ் மாதத்துல மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. அது சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி சத்தமா ஒரு அலையிலே சொல்லுமா? இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? இருக்கிறது குறைஞ்சுதான் போகுது. சேர்ந்து ஒரு அலையிலே சொல்லுமா உற்சாகத்துக்காக? அல்லேலூயா. அது நாமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவ நாமைப்படுவதாக. இந்த நாளில் இப்ப நாம் வேத பகுதியை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 33:12 எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாசிக்கலாம். உபாகமம் 33. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவன் என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவ சபையை கடந்த வாரத்தில் தியானித்தும் கர்த்தருக்கு பிரியமானவன் திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியம் என்று தியானித்த ஞாபகம் இருக்கா? ஒவ்வொருத்தரத்திலே இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது தேவன் நம்மேல் பிரியம் வைத்து நமக்கு கொடுக்கிறதான நன்மைகள். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், பிரியமானவர் அழைக்கிறார். பிரியமானவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நமக்கு பிரியமானவர்கள், நாம் நேசிக்கிறவர்களுக்கு அநேக நன்மைகளை நாம் என்ன செய்வோம்? அல்லேலூயா. நேசிக்கிறவர்களுக்கும் நேசிக்காதவர்களுடைய வித்தியாசம் அதுதான். நேசிக்காதவர்களுக்கும் நேசிக்குள்ள வித்தியாசம் என்ன? நேசிக்கிறவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் அவர்களுக்குரிதான நன்மையான காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? செய்வார்கள். அல்லேலூயா. அதே போலதான் வேதம் நமக்கு சொல்கிறது, நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் போது தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மேல் பிரியமா இருக்கும் போது அந்த பரலோகத்தின் தேவன், அநேக ஆசீர்வாதங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிற தேவன், அந்த சராசரங்கள் சகலவற்றையும் படைத்து இருக்கிறதான ஆண்டவர் நமக்கு எவையெல்லாம் பிரியமா இருக்கிறதோ அவைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்ற பென்யமீனை குறித்து அவர் பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம். பென்யமீனை குறித்து தேவன் மோசேக்கு கொடுக்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயின் மூலமாய் பென்யமீன் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். சொல்லி பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவர் அவரோடு எப்படி இருப்பானா? சுகமாய் தங்கியிருப்பான், அவன் என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று வாசிக்கிறார். அப்ப தேவன் யார் மேல் பிரியமா இருக்கிறாரோ அவரோட தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தங்குவார். அல்லேலூயா. பிரியமில்லாத ஒருவரை வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டோம்? சேர்க்க மாட்டோம். அப்ப யார் நமக்கு பிரியமோ அவர்களை தான் நம்முடைய வீட்டுக்குள்ளே சேர்த்துக் கொள்வோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பென்யமீன் கோத்திரம் தேவனுக்கு பிரியமான ஒரு கோத்திரம். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேவ சபையே, இதை ஆதியாகமம் புத்தகத்தை 49ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அங்கே யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களை ஆசீர்வதிக்கிற போது பென்யமீனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், பென்யமீனே நீ பீறுகிறதான ஓனாயா இருப்பான்னு சொல்றான். அல்லேலூயா. ஆனால் இங்க ஆண்டவர் பென்யமீனை பார்த்து சொல்லுகிறார், தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் முன்னே அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பேற்பட்டது பார்க்கும்போது 2 வசனத்திலே முடித்து விடுகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும்போது அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. தேவசபையே, உன் குடும்பம் உன்னை ஆசீர்வதிக்கிறதோ இல்லையோ, உன் தகப்பன் வீட்டார் உன்னை ஆசீர்வதிக்கிறார்கள் இல்லையோ, உன் இணைச்சன பந்துக்கள் உன்னை குறித்து என்ன ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்கள் இல்லையோ, உன்னை குறித்து ஆசீர்வதிக்கிற தேவன் மேன்மையாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனை என்னாலும் காப்பாற்றி அவனோடு கூட அவர் எப்படி இருப்பாரா? வாசமாய் இருக்கிற தேவன். இந்த தேவன் நம்மை வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நம்மை பிரியமாய் இருக்கிற ஆண்டவர். நாம் நேசிக்கிறதை பார்க்கிறோம் 100 மடங்கு 1000 மடங்கு நம்மை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மேல் அவர் அதிகமாய் அன்பு கூறுகிற ஆண்டவர். என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற காரியம், எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கிற 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என்னாகும் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல
நிமித்தம் பார்க்காமல் போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தான் முகத்தை திருப்பினான். அல்லேலூயா. தேவ சபையே, பிலேயாமை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்துடைய நாட்களை முடித்து வனாந்தரத்தின் வழியாக அநேக தேசங்கள் வழியாக கடந்து வருகிற போது அவர்கள் இங்கே பார்க்கும்போது இங்கே மோவாபின் தேசத்தின் வழியாக கடந்து வருகிறார்கள். இந்த மோவாபின் தேசத்தின் வழியாய் வருகிற போது இந்த ஜனங்கள் திரளான ஜனங்கள் இருக்கிறபடினாலே மோவாபின் ராஜா பாலாக்குள்ள ஒரு பயம் வந்துவிட்டது. இந்த ஜனங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறதான காளைகளை போல இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு முன்னே மோவாபின் ஜனங்கள் அற்பமாக சொற்பமாய் இருக்கிறபடியாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பீறி போடாதபடி தங்களுடைய இடங்களை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு அவன் ஞான திருஷ்டிக்காரனாய் இருக்கிறதான யார்கிட்ட போறானா, பிலேயாம் கிட்ட போகிறார். அவனை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறார்? உனக்கு வீடு மட்டும் இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் கேட்கிறியோ அதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். நீ வந்து என்ன செய்கிற ஜனங்களை சபிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? பிலேயாம் சபித்தார், சபிச்சதுதான் அப்படிதான் அர்த்தம். அவன் ஆசீர்வதித்தான், ஆசீர்வாதத்தான். அப்போ இது நன்கு அறிந்திருந்த பாடால் இப்பொழுது அவன் யாரை அழைக்கிறான்? தூரத்தில் இருக்கிறதானே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஞான திருஷ்டிக்காரனா இருக்கிறதானே அவனை பார்த்து அழைக்கிறாள். நீ வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணு, ஒரு வாய் நிறைய என்ன பண்ணு, சாபம் கொடு. அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போகட்டும், அந்த ஜனங்கள் எனக்கு முன்னே எழுப்பி நிற்க கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலேயாம் அதை அறிந்து அவன் கடந்து வருகிறான். கடந்து வந்து அவருக்கு 3 இடங்களை பலிபீடங்களை கட்டுகிறார்கள். 3 இடங்களை பலிபீடங்களை கட்டி இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிற போது தேவன் 3 முறையோ அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால 24ஆம் அதிகாரத்திலே அழகா முதல் வசனத்திலே பிலேயாம் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிரியமா இருக்குன்னா, கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிலேயாமுக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா. அவன் ஆசீர்வதித்தால் அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவன் பாலாக்கு முன்பதாக சபித்தான் என்று சொன்னால் அவன் வீடு நிறைய அவனுக்கு என்ன கிடைக்கும்? நன்மைகள் கிடைக்கும். ஆசீர்வதித்தால் அவனுக்கு ஒரு நன்மை இல்லை. அதனால சொல்லுகிறான், ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிரியமா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கிறது. ஒரு மனுஷன் உதட்டினாலே ஆசீர்வதிக்கிறான், ஆனா அது ஆசீர்வாதம் அல்ல. எந்த ஒரு மனுஷன் ஜெபத்தோடு கூட உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறானோ அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பேருக்கு போய் வாழ்த்துகிற ஒரு காரியம் அல்ல, பேருக்கு நல்லாயிரு என்று சொல்வது அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் உன் சந்தோஷத்தோடு கூட வாழ்த்துகிற சத்தத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த பிலேயாமுக்கு உள்ள மனசு இல்லை, ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. அது 23ஆம் அதிகாரத்துல என்ன 23ல 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார், அது என்னால் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. நான் எதற்காய் கட்டளை பெற்றிருக்கிறேன்? ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது என்று பிலேயாம் சொல்லுகிறார். தேவ சபையே, வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ அவருக்கு பிரியமாக இருக்கும் போது உனக்கு முன்னே சாபமான வார்த்தைகள் வந்தாலும் சரி, உன்னை ஆசீர்வதிக்க மனமில்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் தேவனுடைய வார்த்தை உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நீ போனதுல எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்பாய். நமக்கு பிரியமாய் இருக்கிற ஜனங்கள், தனக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்கள் மேலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். கள்ளத்தில் அன்பு கூறுகிற ஜனங்கள் மேல் தேவன் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு அனாதியா இருக்கிறபடினாலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக சிறையிருப்புக்குள் மீண்டும் அனாதத்துடைய வழியாய் கடந்து வந்தாலும் கூட அந்த ஜனங்களுக்கு மாறாக ஆசீர்வாதத்துக்கு மாறான சாபமான வார்த்தைகளை கொண்டு வந்தாலும் கூட அந்த சாபத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. தேவனே அதான் சொல்லுகிறார்,
23 அதிகாரத்தில் யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யார் இல்லை, குறி சொல்லுகிறவள் எழுப்புகிறதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அல்லேலூயா. யாக்கோபுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் கோத்திரத்தின் ஜனங்களுக்கு முன்பதாக தேவ சபையே யாக்கோபுக்கு முன்பாக மந்திரம் கிடையாது. எத்தனை மந்திரங்கள் எழுப்பினாலும், எத்தனை மந்திரவாதிகள் எழுப்பினாலும், எத்தனை தந்திரங்களை எழுப்பினாலும், எத்தனை விதமாக உனக்கு விரோதமாய் சூனியத்துக்குரிய காரியங்களை செய்தாலும் அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் குறி சொல்வதற்கு பிழையாய் இருக்கிற நான் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்பதை திட்டமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது 149 சங்கீதத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. 149 சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து சாந்த குணமுள்ள ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று வாசிக்கிறார். ரட்சிக்கிறார். அல்லேலூயா. தேவ சபையில் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் என்ன வைத்திருக்கிறாரா? பிரியம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் உன் மேல் பிரியமாய் இருக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் உன்னை ஆசீர்வதிப்பதை அன்றி உனக்கு முன்னே எந்த நிலையிலும் சாபமான வார்த்தைகள் ஒருபோதும் வராது. அல்லேலூயா. பிள்ளையா நோக்கத்தோடு கூட கடந்து வருகிறார். ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறான். என்று சொன்னால் அவன் பெருமையாய் திரும்பி போகிறான். அவருடைய நோக்கம் என்ன? இந்த ஜனங்களை சபிக்கிற போது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, இந்த ஜனங்களை சபிக்கிற போது எனக்கு ஒரு நன்மை உண்டு என்று வருகிறான். தேவன் அந்த சாபத்தை நன்மையாய் மாற்றி அந்த ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. இது அருமையான வார்த்தை ஒவ்வொன்றும் சொல்கிறது பாருங்க. 5 அப்பொழுது அவர் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பெயருமாகி பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லத்தின் தரிசனத்தை கண்டு தாழ் விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களோ இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களோ எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவோ நதியோரத்தில் தோட்டங்களைப் போலவோ கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவோ தண்ணீர்கள் அருகிலுள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் நீர்ச்சாலையில் தண்ணீர் பாயும், அவர் வித்து தரமான தண்ணீர்கள் பரவோ, அவருடைய ராஜ்யம் ஆகாவை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் என்று ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவன் அடிக்கடி கண் திறக்கப்பட்ட தாழ் விழும்போது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். அவனுடைய கண்கள் அடைக்கப்பட்டது. கழுது மேல் போகிற போது அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. தெய்வ தூதன் இருக்கிறதை அவன் அறியாதவனாய் இருந்தான். கர்த்தர் அவன் திறந்த போது பட்டயத்தோடு இருக்கிற தெய்வ தூதரை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது அவன் சொல்லுகிறார், இங்கே பார்க்கும்போது யாக்கோபே ஒரு கூடாரங்களோ இஸ்ரவேலே ஒரு வாசஸ்தலங்களோ எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. மாடி வீட்டுல வாழ்ந்தால், ஓலை வீட்டுல வாழ்ந்தால், ஒரு ரூமுக்குள்ள வாழ்ந்தால், குடிசைக்குள்ளே வாழ்ந்தாலும், டென்ட் போட்டு வாழ்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம் கர்த்தருடைய பார்வைக்கு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. அரண்மனைக்குள்ள இருந்தா மாத்திரம் அழகு அல்ல, நீ இருக்கிற எப்படிப்பட்டதா இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் அந்த வீட்டின் மேல் வைக்கப்படும் போது, உன் குடும்பத்துக்கு நேர வைக்கப்படும் போது கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், யாக்கோபின் கூடாரங்களோ இஸ்ரவேல் வாசஸ்தலங்களோ எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அது ஒப்பனையே சொல்லுகிறார், அது கூடாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல, நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டங்களை போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல, அது உயர்ந்து வளர்ந்து நிற்கிற உறுதியை நிற்கிற கேதுருவை போல அந்த மரது கூடாரங்களும் இந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய கண்களுக்கு முன்னே இருக்கிறார் என்பதை திட்டமாய் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படி வீடு அப்படித்தான் அழகானது. ஓட்டையா இருக்கலாம், உடைச்சலா இருக்கலாம், ஒன்றில் மற்றவங்க பார்க்கறவங்க சுற்றி சுற்றி பார்க்கலாம். ஆனால் உன் வீடு தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடி இருக்கிற வாசம். உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உன் வீட்டை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ விரும்புகிற தேவன் வீட்டை விரும்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறேன்னு தெரியாது, ஆனால் இருக்கிற இடத்துல நீ இருக்கிற வண்ணமா இருக்கும்போது அவர் இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிற அந்த இடத்துல அவருடைய மகிமையால் உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய பிரியத்தை காண்பிக்கிற ஆண்டவர், உன் மேற்கொண்டு அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களை பிரியம் வைத்திருக்கிறார்.
அவருக்கு தேவை வீடு இல்லை, நீ தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. அவருக்கு தேவை முழங்கால். அல்லேலூயா. அவருக்கு தேவை கண்ணீர். அல்லேலூயா. அவருக்கு தேவையுடைய ஆத்தும பாரம், அவருக்கு இருக்கிற அன்பு தான் அவருக்கு தேவை. கர்த்தர் வீடு எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவருடைய பாக்கியமை தங்கின ஸ்தானம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. இரண்டான தேவச்சனமே, நாம் பிரியமாய் இருக்கிற போது தேவன் நம்மை பிரிய வைக்கிறார். அல்லேலூயா. அவர் பிரிய வைத்து நாம் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிற தேவன். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதக்காரர் இருக்கிற தாவீது சொல்லுகிற ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீத புத்தகம் 41ஆம் சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துரு என் மேல் செய்யும் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறது என்று அறிவேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்போ என் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை தாவீது தெரிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கும்போது தாவீது 41ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் எப்படி இருக்கிறீங்க? பிரியமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க என்ன நேசிக்கல, நீங்க என் மேல பிரியமா இல்லை அப்படின்னு சொன்னா என் சத்துரு என்ன என்ன பண்ணிருப்பாங்க? மடங்கடித்து இருப்பாங்க. என் சத்துரு என்னை வெட்டி இருப்பார்கள். என் சத்துருடைய பட்டயத்துக்கு நான் இரையாய்க்கப்பட்டிருப்பேன். என் சத்துருக்கள் என்னை சிறையாய் மாற்றி இருப்பார்கள். என் சத்துருக்கு முன்னே நான் தாழ்த்தப்பட்டு போயிருப்பேன். ஆனால் ஒன்றை நான் கண்டு கொண்டே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் என்னை நேசிப்பதினாலே அவர்கள் என்னை மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவசபையே, உண்மையாகவே மார்ச் மாசத்துல நாள் வரைக்கும் நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொரோனா பேசிட்டு தான் இருக்கு. இன்னும் வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் வரைக்கும் பயம் இருக்குதான் செய்து அநேகம் இருக்கு. ஆனாலும் கூட கர்த்தர் சத்துரு நமக்கு நம்மை தேவன் பிரியமாத்ததுனால அவைகளை எம்மட்டமோ அம்மட்டம் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிப்பதை சபை சார்ந்த யாருக்கும் இந்த தொற்றுல ஒரு குழந்தை கூட பாதிக்கப்படக்கூடாது, ஒரு புதியவர் பாதிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பிரியமா இருக்கிறார். சத்துரு நமக்கு முன்பதான பலவீனங்களையும் நமக்கு முன்பதான போராட்டங்களையும் நமக்கு முன்பதான பிரச்சனைகளையும் எழுப்பி வந்தாலும் சத்துருக்கள் எழுப்பினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுகிற என் சத்துருக்கள் எனக்கு முன்பதாக எழுப்பி நின்றார்கள், ஆனாலும் அவர்கள் எனக்கு ஜெயம் கொள்ளவில்லை. காரணம் நீர் என்ன எப்படி இருக்கிறீங்க? பிரியமா இருக்கிறீங்க. அப்ப தேவன் நம்மே பிரியமா இருந்தால் சத்துரு என்ன பண்ண முடியாது? சொல்லுங்களேன். அப்போ சத்துரு ஜெயம் எடுத்துட்டா நினைச்சுங்க நம்ம மேல யார் பிரியமா இல்லை? ஏசப்பா பிரியமா இல்லை. அப்ப ஏசப்பா நம்ம பிரியமா இருக்குன்னு அர்த்தமா? நாம பிரியமா இல்லை. அல்லேலூயா. அப்ப சத்துரு நம்ம ஜெயிச்சிட்டானா தேவன் நம்ம பிரியமா இல்லை. தேவன் நம்ம பிரியம் இல்லாமல் போனது காரணம் என்ன? நாம் தேவன் மேல் பிரியமா இல்லை என்று அர்த்தம். அப்ப வேதம் சொல்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், சத்துரு எனக்கு முன்பதாய் வந்தோம், அவன் ஜெயம் எடுத்துக் கொள்ளவில்லை, நீர் எனக்கு பிரியமா இருக்கிறேன். அவனுக்கு பெருந்த கதைகளை சொல்லிக்கொண்டே வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன ஏனாசத்துல படுக்கை மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனை வியாதியில் அவன் படுக்கும் முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லுகிற தாவீது இங்கே சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் எப்படி பார்க்கிறானா? வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவில் போய் அதை தோற்றுகிறான். என் பகையர் எல்லாரும் எங்கள் ஏகமாய் முன்மொத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாக நினைத்து திராத வியாதி பிடித்துக் கொண்டது, படுக்கை கிடக்கிற அவன் இனி எழும்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பலவீனம் என்கிறதான ஒரு காரியம், அவருடைய வாழ்க்கையில படுத்த படுக்கையாய் கடந்து போகக்கூடிய ஒரு நிலைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய சத்துருக்கள் அதை பார்க்கிற போது தாவீதை பார்த்து என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தான் சொல்லுவான், படுத்துட்டா என்ன ஆட்டம் பத்தியா, கடைசியா என்னாச்சு பத்தியா சொல்றோமா இல்லையா? அதே தான் தாவீதுடைய வாழ்க்கை. அவன் சொல்ற, என் பிராண சிநேகிதன் எனக்கு விரோதமாய் பேசுகிறான். கூட இருக்கிற ஃப்ரெண்டா என்ன பண்றான்? பேசுகிறான். உறவுகள் பேசுகிறார்கள்.
நண்பர்கள் பேசுகிறார்கள், எதிரிகள் பேசுகிறார்கள். அப்போ அவனை சுற்றிலுமாய் கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரயோஜனமான வார்த்தை அல்ல. வியாதி படுக்கையில் இருக்கிற தாவீதுக்கு ஆறுதலான வார்த்தைகள் அல்ல, சமாதானத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல, அவன் பிழைத்து வரும்படியா தைரியத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல. ஒருவன் அவனை பார்க்க போனால் அவனை எப்படி பார்க்கிறான்? வஞ்சனையாய் பார்க்கிறான். அவனை பார்க்கும்போது நல்லா இருங்க, பயப்படாதீங்க என்றால் வெளியே வந்து சொல்றான், அவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நிலைகள் எல்லாம் இருக்கிற போதுதான் தாவீது கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறார். அவன் ஜெபித்து சொல்கிறான், என் சத்துருக்களுக்கு முன்ன ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டு என்கிற வார்த்தையின்படி தனக்கு முன்பதாய் சத்துருக்கள் எழுப்பி நின்று தன் படுக்கையை குறித்து பேசுகிற காரியத்திலே ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் சத்துருக்கள் எல்லாம் விளக்கி பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 116 சொல்லுகிறான், நான் மிகவும் மெலிந்து போனேன், ஆனால் கர்த்தர் என்னை தாங்கினார். அல்லேலூயா. அங்க சொல்லுகிறார், என்னை குறித்து அவன் சொல்லுகிறார், நான் மிகவும் மெலிந்து போனேன். அதே சங்கீதத்தில் பார்க்கிற சங்கீதத்தில் சொல்லுகிறார், பாதி வயதில் என்ன பண்ணாதீங்க, எடுத்துக் கொள்ளாதீங்க என்று கெஞ்சுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த பாதி வயதில் மருத்துவ அந்த மரண படுக்கையில் விழுந்து போயிருக்கிறார். அந்த மரண தருவாய்க்குள்ளே இருக்கிறான். அவன் சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டை என்று பார்த்து என் நித்திய வழிக்குள்ளே நடத்தும். ஆனால் என்ன பண்ணாதீங்க, என் சத்துருக்கள் முன்பா என் சத்துருக்கள் செய்யக்கொள்ளும்படியா என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக இச்சகம் பேசும்படியா என பாதி வயசுல என்ன பண்ணாதீங்க, எடுத்துடாதீங்க. ஆண்டவர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் என்ன வாழணும், என்ன ஜெயிக்கணும், என்ன நான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லல, என் சத்துருக்களுக்கு முன்னே நான் செத்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் நான் பாதி வயது நான் மரணம் அடையாதபடி வேதனை உண்டாக்குறபடி எழுத்து பார்த்து நலமானவை நடத்தும்படியா அனைவரை என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சத்துருக்கள் என் மேல் மேற்கொள்ளும்படியாய் என் சத்துருக்கள் நான் ஜெயமெடுக்கும்படியா என் மேல் பிரியமா இருக்கிறது என் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடும் என்று தாவீது ஜெபித்தார். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் படுக்கையை அவர் மாற்றினார். மாற்றின போதுதான் சொல்லுகிறார் அந்த 11ஆம் வசனத்தில் அவன் சொல்லி வாசித்தோம், என் சத்துரு என் மேலே செய்யும் கொள்ளாததினால் என் மேல் பிரியமா இருக்குது என்று அறிவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாழ்க்கை ஒரு பெருத்த ஆறு. கர்த்தர் மாத்திரம் என் மேலே பிரியமா இல்லைன்னா நான் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு நிந்தையோடு நான் மறித்து போயிருப்பேன். நான் பேசின வார்த்தைகள் உண்மையாக இருந்திருக்குமே என்று சொல்லி அவன் நினைத்து சொல்லுகிறார், எவ்வளவு நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. எவ்வளவு நேசிக்கிற தேவன் என்று சொல்லி சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம். அது 22ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 22:8 வாசிக்கலாம். கர்த்தர் நம்பிக்கை இருந்தாலே அவன் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விட்டோம் என்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 22ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லிக் கொண்டு வருகிறதான வார்த்தை பார்க்கிறோம். கர்த்தர் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிறதை, தாவீது ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறதை அவனை சூழ்ந்திருக்கிற சகல ஜனங்கள் மறைந்திருக்கிறார்கள். தேவனை ஆராதிப்பதையும் தேவனை சரியான நேரத்தில் தேடுவதையும் அதிகாலையில் இருந்து ஆராதிப்பதையும் அவனை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே அவன் வேலையிடத்தில் சொல்றான், கர்த்தர் இவனை நேசிக்கிறாரு, கர்த்தர் இவன் மேல பிரியமா இருக்கிறாரு, அவர் இவனை காப்பாற்ற வேண்டியதான் என்று சொல்லி சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. லாசரு மரித்த போது இயேசு 4 நாட்கள் கழித்து வருகிற போது அவருடைய சகோதரி மார்த்தா சொல்லுகிறார், அதுவே நேசித்த லாசரு மரித்து போறான். இல்லை, அதுக்கு பின்பு மரியாதை வருகிறார். அவளாவது சொன்ன, உனக்கு பிரியமா இருந்த நேசித்த லாசரு மரித்து போனான் என்று சொல்லி அவர் அழுததை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். அவர் 2 பேரும் சொன்னாங்க, கடைசி நாள் எழுந்திருப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். 4 நாட்கள் போய்விட்டது, அவன் மரித்து போய் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடலிடத்தில் இயேசு கடந்து போனார். அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர் நேசித்தாரே, இவர் நினைத்திருந்தாரே, இவரோட காப்பாற்றி இருக்கிறாங்க, குறித்த நேரத்தில் வந்திருந்தார், லாசரு செத்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவனை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பேசுகிறார்கள். அவர் நேசித்து பிரிய வைத்த லாசருவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆனாலும் கர்த்தர் ஜீவனோடு எழுப்பினார். அல்லேலூயா. அவர் நேசிக்கிற ஜனங்கள் மரணத்தினுடைய படுக்கையினுடைய கடைசி நிமிடத்தில் ஜீவனுடைய சுவாசம் போகிற நிலைக்குள் இருந்தார்.
இருந்தாலும் கர்த்தர் ஒரு இமை பொழுது ஒரு மனுஷன் நினைப்பாரானால் அவன் செய்த நன்மைகளும் அவன் தேவன் மேல் வைத்திருக்க அந்த பிரியத்தையும் கர்த்தர் நினைத்து பார்ப்பார் என்று சொன்னார். மருத்துவர்கள் கைவிட்டாலும் மருந்துகள் வேலை செய்யாமல் போனாலும் மீண்டும் அவன் படுக்கையை மாற்றி அவனை ஜீவனோடு கூட புதிய பலத்தோடு கூட காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் வழிக்கு ஒத்த பலனை கொடுத்து மீண்டும் உயிர் தெளிக்கப்பட்டு தேவன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கைவிட்டுறாங்க, படிக்கவே மாட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவன் நேசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் நேசிப்பார் என்று சொன்னார். அவர் மரண தருவாய்க்குள்ளே இருந்தாலும் உலகமே கைவிட்டாலும் குடும்பமே நம்பிக்கை இழந்து போனாலும் கூட நம்பிக்கை இழக்காத கர்த்தர், கைவிட மாட்டேன் வாக்குறுத்திற கர்த்தர் அவர் கேட்ட நம்முடைய ஜீவனை புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அழகாக நான் சொல்லுறேன், என் சத்துருக்கு எங்கள் செய்யப்படாதனால் என்னை தெரியுமா இருக்கிறது. இந்த வருஷத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லிருக்கேன், ஆண்டவரே இந்த வியாதி, இந்த மரணம் ஆண்டவரே என்னை செய்யப்படாது இருக்கிறதுனால என்னை தெரியுமா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு முன்னே எல்லாம் கடந்து வந்தது, என்னை சுற்றி நடந்தது. எத்தனை பேர் செத்து போயிட்டேன், எவ்வளவு பணக்கார, எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் இல்லை, அவங்கள கொஞ்ச நேரத்தில் மறித்து போயிட்டேன். விஜய் ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெரிய ஒரு சீஃப் டாக்டர் இல்லையா, அவர் டைரக்டர், அவர் மறித்து 40 வயசு மறித்து போயிட்டார். எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் மறித்து போனார்கள். ஒன்னும் இல்லாத இருக்கிற நீங்களும் சிவனோடு இருக்கிறபடி சொன்னால் சத்துரு செய்யம் கொள்ளாமல் இருப்பது மாத்திரமல்ல, அவர் செய்யம் கொள்ள விடாமல் கர்த்தர் நம்மை தெரியுமா என்று பாதுகாக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது வாசிக்கலாம், வேதம் சொல்கிறது 1 நாளாகமம் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 28:4 வாசிங்க. அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருக்க கர்த்தர் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்னே பிரிய வைத்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். தாவீது தன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிற ஆண்டவருக்கு முன்னே, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே அவன் சொல்லுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இப்போது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலுக்கு தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரும் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்னை தெரிய வைத்தார். அதில் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, யூதா வம்சம் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள், 12 கோத்திரம் இருக்கிறது. இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே பார்க்கும் போது தேவன் அவைகளுக்குள்ளிருந்து தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். இரண்டாவதை பார்க்கும் போது அந்த கோத்திரத்துக்குள்ளே, அந்த யூதா கோத்திரத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த பார்க்கும் போது தாவீதுடைய தகப்பனாய் இருக்கிற ஈசாயோடு பிறந்திருக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அந்த வம்சத்துக்குள்ளும் இருந்து ஆண்டவர் யார் தெரிந்து கொண்டாரா? தாவீதை தெரிந்து கொண்டார். மூன்றாவது சொல்லுகிறார், ஈசாயோடைய பிள்ளைகள் 8 பேர் இருக்கிறோம். அந்த 8 பேரில் ஆண்டவர் 7 பேரை தெரிந்து கொள்ளாமல் என்னை மாத்திரம் தெரிந்து கொண்டபடினால் என் மேல் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிற ஜனங்கள் ஆண்டவர் மேன்மையாக வைக்கிற தேவன். ஒரு உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்த, மனுஷன் உயர்த்த எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் உயர்த்தினானா எந்த மனுஷனோட மேன்மை கீழே இறக்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் உயர்த்தி வச்சேன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி நம்ம என்ன பண்றோம்? ஏத்துறோம், இறக்குறோம். ஆனா கர்த்தர் உயர்த்தின தாவீதுடைய சிங்காசனத்தை கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவர் தாவீதுடைய குமாரன் எனப்படுவார். தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரே ஒரு தாவீது கோத்திரத்தை ஆசீர்வதித்த தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாவீதுடைய குமாரன் எனப்படுவார். தாவீதுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிற ராஜா. அல்லேலூயா. தேவ சபையே, இந்த தாவீது சொல்லுகிறார், என் குடும்பம் அற்பமான ஒரு குடும்பம்.
வந்தால் நான் அதிலும் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறேன். நான் ஆடுகளுக்கு பின்னே வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறதா இருந்தேன். என் சகோதரர்கள் எல்லாம் சவுலோடு கூட ராணுவத்திலே பலசாலியாக இருந்தவர்கள். ஆனால் பலசாலியாக இருக்கிற சவுலோடு கூட இருந்த என் சகோதரர்களை அல்ல, ஆடுகளுக்கு பின்னே வனாந்தரத்தில் மறைந்து வாழ்ந்த என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் என் குடும்பத்துக்கு எல்லாரும் பேர் பார்க்கிறோம். என் தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிரியம் வைத்தார் என்று சொன்னார். எங்க இருந்தாலும் வனாந்தரத்தில் இருந்தால், ஆடுகளுக்கு பின்னே ஓடினாலும், திசை தெரியாமல் ஓடினாலும், இருளிலே பள்ளத்தாக்கிலே கடந்து போனாலும், தாவீது சொல்கிறான், இருளிலே நான் படுக்கையை போட்டாலும் அங்கே நீர் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் வனாந்தரத்துக்கு ஓடினாலும் அங்கே நீர் இருக்கு. உங்களுடைய சட்டையை எடுத்து நான் பறந்து போனாலும் அங்கே உங்களுடைய கரம் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறானே, அவனமாக அவன் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். நான் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னே போன என் மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தார். அல்லேலூயா. எத்தனை ஊழியர்களுடைய சாட்சிகள் அப்படி, எத்தனை ஊழியர்களுடைய சாட்சிகள். ஒரு ஊழியக்காரர் கடந்த நாட்கள் ஊழிய குழுக்களை பேசும்போது சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன காரியம், எனக்கு ஒரு தெய்வ மனுஷன் ஒவ்வொரு ஊழியர்கள் மறித்து போனார். அவர் வந்து ஒரு சார் சொன்னாரா, நாலு தினத்தில் உன்னை வேதாம கல்லூரிகளை சேர்க்க போறேன், நீ ஆயத்தப்படு அப்படின்னு சொன்னார். ஒரு மனம் புரியல, தங்கள் பாஸ்டருடைய பேச்சும் கேட்காம இருக்க முடியாது. அதனால அவர் பயந்துட்டு ஒத்துட்டார். ஆனால் ஒத்துட்டு அவனால காலையில் பைபிள் காலேஜுக்கு போனேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சொல்றாரு, முதல் முறையாக ஊழியத்துக்கு போகிறேன், ஊழியனா என்னன்னு தெரியாது, ஊழியத்துக்கு ஒரு ட்ரீட்டு கொடுக்கணும், அந்த ட்ரீட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லிட்டு அன்றைக்கி எல்லாரும் போயிட்டு பீர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். எங்கே போகிறவர் சொல்லுங்கல்ல, ஊழியத்துக்கு போகிறவர். என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கேட்டாங்க, நாளிலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதை என்ன பண்ண எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்தேன். அதான் என் வாழ்க்கை நான் தொட்டதும் படாமல் கடைசி. ஆனால் இன்றைக்கு தேவையை உயர்த்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு செஞ்ச தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இப்போ அவர் சொல்லுகிற காரியம் என்ன, தாயின் வயிற்றுக்கு உருவாகிற போது நாங்கள் பிரிய வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டார். ஊழியம் என்று என்னென்று தெரியாமல் இருந்தால் ஊழியத்திற்கு அழைக்கிற தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பாத்திரம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் இவனமாய் இருந்தேன், ஆண்டவரின் புடமிடம் ஆரம்பித்தார். 3 ஆண்டு காலங்கள் ஊழிய பாதையில எல்லா பாவக்கரைகள் அக்கிரமக்கரைகள் எல்லாம் விட்டு நீங்க போனது. கர்த்தருக்காக வருகிற போது ஆத்ம பாரத்தோடு நான் கடந்து வந்து இதே சென்னை பட்டணத்துல கர்த்தருக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ சபை அதைதான் தாவீது சொல்கிறார், அவரை மேல் பிரியமா இருப்பதனால் என் குடும்பத்திலே எனக்கு முன்பாக 7 பேர் இருந்தாலும் அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, என்னை மாத்திரம் தெரிந்து கொண்டார். சவுல் சரியில்லை. ஆண்டு உடனே சொல்லிட்டார், நீ போப்பா தாவீது வீட்டுக்கு போப்பாரு. தாவீது வீட்டுக்கு போயிட்டான். ஈசாயின் குமாரன் எல்லாம் வர சொன்னாங்க, 7 பேர் போறாங்க. ஆனால் அங்கே சாமுவேலுக்கு ஆசை. முதல்ல இருக்கிறவனை பார்க்கிறான், பலசாலியாய் பார்க்கிறது, அழகா இருக்கிறான், நல்ல நிலையில இருக்கிறவனை பார்த்த உடனே தைல குட்டி எடுத்துக்கொண்டேன். இவன் ராஜாவனை கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்கும் மனுஷன் எலெக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்ற மனுஷன் எந்த பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான், கர்த்தருடைய இதயத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு முறையும் தைல குட்டி கையில எடுத்துக்கிறான். ஒவ்வொரு முறையும் ஆளை பார்க்கும் போது, தோற்றத்தை பார்க்கும் போது இவன் கரெக்டா இருக்கும், ஊத்து நினைக்கிறாரு. ஆனா ஒரே ஒண்ணுதான், ஆண்டு சொன்ன 7 பேர் போகிற வரைக்கும் சவுலின் கைகள் பேசுவோம். ஆண்டவர் இந்த வீட்டுக்கு தானே சரியா சார், 7 பேர் போயிட்டான். 7 பேரையும் ஆண்டவர் இவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப யார் அபிஷேகம் பண்ண போகிறார்? கடைசி ஒரு கேள்வி இருக்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று சொல்லும் போது அவன் அப்பா சொல்ல, ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் நிலப்பட்டு இருக்கிறான். ஒரு பெரிய சென்டென்ஸ் கிடையாது, ஒரு பெருசா சொல்ல தாவீதை பத்தி. ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறான். அந்த ஆடுகளை மேய்க்கிறவன் வருகிற வரைக்கும் நான் புசிப்பதை சொல்கிறான். ஆடுகளை மேய்க்கிற உள்ளே கடந்து வருகிறான். அவன் சிவந்த மேரியும் அழகுள்ளவனும் 7 பேரை பார்க்கிறோம். தேவ அபிஷேக நிரப்பப்பட்டவனுமாய் இருந்தபடினாலே கர்த்தர் இப்போ சொல்ல 7 பேரை அல்ல, கடைசியா இருக்கிற இவன் மேலும் ஒரு அபிஷேகத்தை தைத்து விட்டு இவனின் ஜனங்களை மேய்த்து நடத்துகிற ராஜாவாய் இருப்பான் என்று சொன்னார். அபிஷேக தைலம் மேல ஊற்றப்பட்டது. அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணினார். ஆவியான வாசம் பண்ணினால அவன் வேதம் அதிகாரத்தில் போகும்போது கோலியாத்தை முறியடிக்கிறான். அல்லேலூயா. எங்க இருந்த கர்த்தர் ஆடுகளை மேய்த்து அவன் மேல் பிரியம் வைத்ததுனால அவன் கோலியாத்தை முறியடித்து சவுலுடைய அரண்மனைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். சவுலுடைய அரண்மனைக்குள்ளே கடந்து போகிறார். பின்னாட்களே தன் சகோதரருக்கு முன்னே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். 2வது வேதம் சொல்கிறது, நான் பார்க்கிறது 2 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம்.
2 சாமுவேல் 2 யூதாவின் மனுஷர் வந்து அங்கே யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. முதல்ல குடும்பத்துக்கு முன்னே தேவன் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அண்ணன் தம்பிக்கு முன்னே, அப்பாவுக்கு முன்னே, அம்மாவுக்கு முன்னே உயர்வை தேவன் கொடுத்தார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, யூதாவுடைய மூப்பர்கள் வந்து தாவீது எதன் மேல ராஜாவை மாத்துறாங்க, யூதா கோத்திரத்தின் மேல ராஜாவாக என்ன பண்றாங்க, அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். தேவன் ஒரு படியிலிருந்து இன்னொரு படி மேல செகண்ட் ப்ரொமோஷன் கத்தர் கொடுக்கிறார். அவனை அபிஷேகம் பண்ணி யூதா கோத்திரத்தை மாத்திரம் ஆளும்படியாய் தேவன் அபிஷேகம் பண்ணினார். மூன்றாவது வேதம் சொல்லி வாசிக்கலாம். அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிச்சு பார்க்கலாம். இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்கள். வனாந்தரத்துக்கு பின்ன போன ஆடுகள் வீட்டுல போன தாவீதை வீட்டுக்குள்ள முதல்வர் அபிஷேகம் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் கொடுத்தார். வெளியே இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்தார். இரண்டாவது வீட்டுக்குள்ள இருக்கிறவனை யூத ஜனங்களுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணார். சொந்த குடும்பத்துக்கு முன்னே, தான் சொந்த பகுதிக்கு முன்னே ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவா வைத்தார். அதே தாவீது தான் வேதம் சொல்கிறது, சகல இஸ்ரவேல் மூப்பர்களும் கடந்து வந்து அவரோடு உடன்படிக்கை பண்ணி சகல இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் ஆளும்படியான ஒரு மேன்மையான ராஜாவை கதர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்கிறார், திசை தெரியாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ, ஒன்றை கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வீட்டுக்குள்ள அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், ஒரு நாள் சபைக்குள்ள அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் இந்த உலகத்துக்கு முன்னே அவர் அபிஷேகத்தை பெருக பண்ணுகிற போது மாம்சமான யாவுடைய கண்களும் உன்னை காணும். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு முன்னே உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கு முன்னே உன்னை பார்த்து யாரெல்லாம் அற்பமா பேசினாங்களோ, யாரெல்லாம் வனாந்தரத்துல ஒரு இருக்கிறான் ஆடுகளை மேய்க்கிறான்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னே கர்த்தர் உனக்கேட்டு ஒரு பத்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையினையால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதை சகல ஜனங்களும் காணும்படி வைக்கப்படவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமான தேவச்சனமே, வேதம் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் நேசிக்கிற போது நம்மை ஆசீர்வதிக்கிறோம். இரண்டாவது சத்துருக்களை இஷ்டத்துக்கு நம்மை நேசிக்கிறார், விட்டுக் கொடுக்கவே மாட்டார். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். இந்த வருடம் வெள்ளிக்கிழமை நம்ம 25ஆம் தேதி அதிகாலை 4 கிறிஸ்துமஸ் 6:01 யாவரும் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தபடியால் நான் பார்க்கிறேன். ஜெபிக்கிறேன். மிக அதிகமாக நேசிக்கிறேன் நம்பின் ஆண்டுகளை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையா இந்த காலங்களில் தேவ பிரசனத்தோடு நாங்கள் ஆராதிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாட துதிக்க ஆராதிக்க ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களை தியானிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமென்று சொல்லி கிடையாது கண்டபோது ஆண்டவரை அவர் முன்பு செய்வது போல் அவர் நினைத்து பார்க்க போகாமல் அவர் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல் தகப்பன எனக்கு நிகழ்வே பிரியமாய் இருப்பதினாலே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீ ஆசீர்வதித்திருக்கிற அனைவரை கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எண்ணில்லாத அளவில்லாத என் கண்களுக்கு மறைவாய் இருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களை தேவன் எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. இந்த நாளிலே கர்த்தர் நிகழ்வே பிரியமாய் இருப்பதினாலே அனைவரை சத்துருக்களை ஜெயம் கொள்ளாமல் எங்களை மட்டுமே தாங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பண்ண மரண வாசல்கள், மரண பள்ளத்தாக்குகள் வைக்கப்பட்டிருந்தாலும் தாவே அவை எல்லாவற்றையும் மாற்றி ஜெயமாய் இருக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற தகப்பனே. அவரை நேசிக்கிற போது எங்கள் பிரியமா இருக்கிறேன். அதை எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் எங்கள் குடும்பத்துக்கு பண்ண அதை தேசத்திற்கு பண்ண இணைச்சன பந்தத்துக்கு எங்களை தெரிந்து கொண்டு கத்தாவே
அடவே ஸ்தோத்திரம். எங்களை அடவே குடும்ப வாழ்க்கையை சபைக்கு கொண்ட அடவே வெளிசிற இடங்களில் அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி என்னாலும் பாதுகாத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெயிச்சு இந்த வார்த்தையை பிறந்தநாளை காண்கிறேன், திருமண நாளை காண்கிற அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். புதிய ஆண்டுக்குரிய அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பல தலைப்பட்டு போன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நியாயமான காரியங்கள் இருக்குமானால் கிருபையை மன்னித்த கடைசி ஆராதனைக்குள்ளும் கடந்து கொள்ள தேவன் உதவி செய்யபடியாக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. இருக்கிற கிறிஸ்துமஸ் ஆண்டுகளை ஆராதனையும் ஆண்டுகள் ஆசீர்வதிக்க பரிசுத்தப்படுத்துக குடும்பமாய் நாங்கள் கடந்து கொண்டு நாமத்தை மேம்படுத்த உதவி செய்வீராக. இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சமாதான விடுதலை ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகின்ற யாவருடைய ஊழியர்களும் தனிப்பட்ட மக்களோடு பலவிதமாக இருக்கிற மக்களும் இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண கண்டுபிடி கேட்ட வார்த்தையோடு வைத்திருந்த காப்பதாக